வணக்கங்க. இன்றைக்கி அருமையான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மட்டன் கிரேவி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மட்டன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் மசாலா எதுவும் சேர்க்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே மசாலாவை அரைச்சி செய்யுங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போது அந்த மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி இப்போ ஸ்டார்டிங்கில் சேர்க்காதீங்க. நல்லா வதக்கிட்டு கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதிலே தண்ணி ஊடுது பாருங்கள். இப்போது ஓரளவுக்கு இந்த கறியெல்லாம் நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போது ஒரு கை அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி விளக்கு பூண்டு அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு பக்கம் வேகட்டும். இதுக்கு நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, கசகசா, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன். இதை ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இதை தனியாக வறுத்து எடுத்துருங்க. இது நல்லா ஒரு பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய். இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஜாமான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெந்துட்டுருக்க இந்த மட்டனில் நீங்கள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதியும் இதோட சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அதோடு சேர்த்துருங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்து அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம், தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது எல்லாமே நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா இதை அந்த குழம்போட சேர்த்துடலாம். இப்போது இதை அதில் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இதை அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போது இது எல்லாமே நல்லா சுண்டி வரணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடணும். இப்போது கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது இந்த கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை கமகமன்னு வரும். அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.